வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின்ல ஒரு என்ட்ரி வந்து எடுப்பதற்குண்டான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த என்ட்ரிய நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ அந்த என்ட்ரி எடுத்ததுக்கு பிறகு என்னென்ன நடந்திருக்கு? எதனால அந்த என்ட்ரி எடுத்தேன்? ரொம்ப ரொம்ப சிம்பிளா பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி மட்டும் ஒரு என்ட்ரிய நம்ம எப்படிலாம் எடுக்கலாம்? அப்படின்ற ரொம்ப தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கக்கூடிய வீடியோவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப நாளா காணோம். எங்க போன? மொத்தமா வந்து எல்லா பணத்தையும் லாஸ் பண்ணிட்டியா? என்னதான் ஆச்சு? இவ்வளோ இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்காக மறுபடியும் கம்பேக் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய பேருக்கு கேள்விகள் இருந்திருக்கலாம். நெறைய பேருக்கு வீடியோவே வந்திருக்காது அப்படின்ட்டு வந்து நெனைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து எதீரியம்ல நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண மாரி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை அப்படின்றதே எனக்கே தெரியல. கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்து யூடியூப்காரன் குடுத்துட்டான். ஸோ, அதனால அத என்ன பண்ணாலும் அவங்க கிட்ட இருந்து சரியான ரிப்ளை அப்படின்றது வரல. இந்த வீடியோவுல, இந்த பார்ட்ல, இந்த இடத்துல இதுதான் வந்து தப்பு பண்ணியிருக்க. நீ இந்த தப்பு பண்ணதுனால தான் உனக்கு வந்து ஸ்ட்ரைக் குடுத்துருக்கோம். அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு சொன்னா தான் நம்ம அதுக்கு அடுத்தது வீடியோவுல வந்து திருத்திக்க முடியும். ஆனா, அது என்ன ஏதுன்னே தெரியாமயே வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுதான் போட்டாலும் சப்போர்ட்டு அப்படின்ட்டு ஒண்ணு வச்சிருக்கான். எந்தவித ரிப்ளை எதுவுமே வந்து வர்றதில்ல. அவங்கள ஆட்டோமேட்டட் மெசேஜ் மாரி ஏதாவது ஒண்ணு வருது. சரிங்களா? சின்ன சின்ன கீவேர்ட மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த கீவேர்ட் வந்துச்சுன்னா, இதுக்கு ஏத்த மாரி ரிப்ளை இதுவா தான் இருக்கணும் அப்டின்ட்டு கண்டத்தனமா வந்து அனுப்புறானுங்க. ஸோ, அதனால தான் வீடியோ அப்டின்றது வந்து போட முடியல. மத்தபடி கடைசி 1 வீக்கா நான் என்னென்ன என்ட்ரி எடுத்தேன், எவ்வளவு டார்கெட் வச்சேன், என்ன ஸ்டாப் லாஸ் வச்சேன் அப்டின்றத நம்மளுடைய ஃப்ரீ கிரிப்டோ கம்யூனிட்டில வந்து அப்டேட் பண்ணிர்றோம். சரிங்களா? ஸோ, அந்த ஃப்ரீ கிரிப்டோ கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க டெல்டா எக்ஸ்சேஞ்ச்ல ஜாயின் பண்ணணும். ஸோ, இது பத்தி மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ப ஆல்ரெடி வந்து என்ட்ரி எடுத்தாச்சு. "என்னப்பா என்ட்ரி எடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் இங்க வந்து இந்த ஈவி பிரச்சனை. மழை வேற வந்து பெஞ்சுட்டு இருக்குங்களா, அடிக்கடி கரண்ட் வந்துட்டு போறது, இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து இருக்கிறதுனால, நான் என்னால ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்ப தான் கரண்ட் இருக்கிறதுனால வந்து ரெக்கார்ட் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ, என்னதான் என்ன காரணத்தினால என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயங்கள பத்தி பேசுறோம். சரிங்களா? பிட்காயின் கடந்த ஒரு சில நாட்களா ஒரு ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. சரிங்களா? ஆவரேஜா பார்க்குறப்போ, இந்த ஹைய மெயினா வச்சுக்கிட்டு, இங்கேருந்து ஃபால் ஆச்சா, திரும்ப இந்த ஹைய ரீச் பண்றாங்க. இங்கேருந்து மறுபடியும் ஃபால் ஆச்சா, இங்கேருந்து ஒரு கம்பேக் குடுத்தாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் பிரஷர் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு ரேஞ்சா இருக்கு. இந்த ரேஞ்சில இப்ப பிரேக் அவுட்டும் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது என்ன? ரீடெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த ரீடெஸ்ட் அப்டின்றது நமக்கு ரொம்ப சூப்பராவே நடந்திருக்கு. சரிங்களா? இங்க கவனிக்க வேண்டியது இன்னொரு விஷயம். இங்க சொல்றது எல்லாமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் குடுக்குறோம் அப்டின்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷன் அப்டின்றது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ தான் நமக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ, அதனால எவ்வளவு விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்றோம் அப்டின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள தெரிஞ்சிருந்தாலும், அது சரியான இடத்துல வந்து நம்ப என்ட்ரி எடுக்கணும் அப்டின்றது தான் விஷயம். சரிங்களா? அப்டி பார்க்குறப்போ நான் இந்த லோ டூ இந்த ஹை வரைக்கும் ஃபிஃபோனச்சி ரிட்ரேஸ்மென்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ எக்ஸாக்ட்டா 50%ல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்ட வந்து எடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு என்னென்னங்க நடந்திருக்கு? ஒரு ஜோன் இருக்கு. ஜோனுடைய ஹைய பிரேக் அவுட் பண்றாங்க. பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ரீடெஸ்ட் வந்து பண்ணுது அப்படின்னா, அது கன்ஃபர்மேஷன் நம்பர் 1. ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் 50% ரிட்ரேஸ்மென்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் நம்பர் 2. இத தாண்டி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மார்க்கெட் வந்து ஒரு லோ குடுத்துருச்சு இல்லைங்களா? ஸோ லோக்கு அப்புறம் ஒரு ஹை வந்து குடுக்குறாங்க. ஹைக்கு அப்புறம் ஒரு ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம எக்ஸாக்ட்டா இந்த ஹையர் லோ ஃபார்மேஷன் நடக்கும்போதே வந்து என்ட்ரி வந்து எடுத்துட்டோம். இப்போ என்னுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்றத தானே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் லைவ்லயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரீ கிரிப்டோ கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ இங்க இருந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வந்து வைக்க போறேன்.
என்ன அப்படின்றத வந்து பாருங்க. ஆனா டார்கெட் வந்து பெரிய டார்கெட்டு. ஸோ சொல்லும்போது நம்ப முடியாத மாரி தான் இருக்கும். ஆனா அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு நிச்சயமா நீங்களும் வந்து நம்புவீங்க. இங்க இருந்து இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் இந்த லோ வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கேருந்து என்னுடைய டார்கெட் என்ன அப்படின்றது தான் அடுத்த கேள்வியா இருக்கும். எத்தன $1000 வைக்கப் போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,19,900 1,20,000 அப்படின்றது ரவுண்ட் நம்பரா இருக்கிறதுனால நான் அந்த அளவுக்கு வைக்கல. கம்மியா தான் வச்சிருக்கேன். எவ்வளோ வச்சிருக்கேன்? ஒரு $100 கம்மியா தான் வச்சிருக்கேன். ஏறக்குறைய ஒரு $2000 அப்படின்றது நமக்கு டார்கெட்டாக இருக்கு. ஒரு $100க்குள்ள தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸா இருக்கு. இந்த ஸ்டாப் லாஸ பேசாம வந்து போட்டுறலாமா? சரி அத வந்து போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்றது 1:21 ரேஷியோவா இருக்கு. ஸோ இந்த மாரி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் எல்லா நாளுமே வந்து அமைஞ்சிற போறது வந்து கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட நாள்ல, ஒரு சில பெர்ஃபெக்ட்டான செட்டப்ல மட்டும் தான் அமையும். ஸோ, அப்படி ஒரு சிறப்பான செட்டப்ல தான் வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்க நிச்சயமா வந்து டார்கெட்ட மார்க்கெட் ஹிட் பண்ணும். ஸோ, அப்படி டார்கெட்ட ஹிட் பண்ணதுக்கு அப்புறம், இன்னும் நெறைய விஷயங்கள நம்ப பேசுவோம். மக்களே, இப்ப நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகுதுங்க. நம்ப என்ட்ரி எடுக்கும்போது மணி 5:30. இப்ப ஏறக்குறைய 3 மணி நேரமாக தொடர்ந்து நம்ப பொசிஷன் நல்ல ஒரு முன்னேற்றத்துல வந்து இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இப்போ இருக்கு அப்டின்னா, ஆல்மோஸ்ட் 1:9 ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ, அதனால நான் இத வந்து இப்படியே தான் ஹோல்ட் பண்ண போறேன். இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஏன்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸே நமக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஆல்மோஸ்ட் காஸ்ட் டூ காஸ்ட் தான் வருது. ஸோ, இதனால இந்த பொசிஷன இப்படியே ஹோல்ட் பண்ணி, இது இன்னும் எப்ப நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகுது அப்டின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ, நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தூங்க தான் போறேன். ஸோ, நாளைக்கு காலையில பார்க்கலாம். மக்களே, நேரம் சரியாக 8 மணி ஆகுதுங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப ஒரு பொசிஷன் வந்து எடுத்திருந்தோம். இப்ப தான் நான் வந்து எந்திரிச்சதுனால, அந்த பொசிஷன் என்ன அப்டின்ட்டு இப்ப தான் செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட வந்து அந்த பொசிஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. இங்க இருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி, நம்மளுடைய டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு நாளாக இந்த நாள் அப்டின்றது ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரான டேவா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் என்னென்ன நடக்கும் அப்டின்ட்டு இந்த இன்ட்ரஸ்டிங்கான டேவ்ல நம்ப நெறைய விஷயங்கள வந்து பார்க்க தான் போறோம்.
ஸோ இங்க பார்த்தீங்க அப்டின்னா, 1:24 ரேஷியோ வந்து டார்கெட்டா அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு $2000 கிட்ட ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம் அப்டின்றதையும் தாண்டி, ஒரு நல்ல ட்ரேட்ல வந்து என்ட்ரி எடுத்திருக்கோம். நல்ல ஒரு ட்ரெண்ட பிரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம். நல்ல பிரைஸ் ஆக்ஷன பயன்படுத்தியிருக்கோம் அப்டின்றதால தான் எனக்கு சந்தோஷமே வந்து இருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஒரு சைடு இருந்தாலும், நம்ப கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நல்லபடியா நடக்குது அப்டின்றதால தான் நம்ப வந்து சந்தோஷமா இருக்கணும். ஸோ அதுல மகிழ்ச்சியோட இருக்கணும். நம்ப காச மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போனோம் அப்டின்னா, மார்க்கெட்ல வந்து சம்பாரிக்கிறது சிரமம். நம்ப ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணி போகணும். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, நம்ப என்ட்ரி எடுத்ததுக்கு பிறகு நம்மளுடைய டார்கெட் ஹிட் ஆனதுக்கு பிறகு ஒரு $1000களுக்கு மேல ஒரு $1700 வரைக்குமே போயிருக்கு. அது எந்தவித பிரச்சனையும் இல்ல. நான் அதுவரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா, நான் அந்த அளவுக்கு டார்கெட் வந்து வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ, அந்த டார்கெட் போகுது அப்டின்னா, அத பத்தி கவலைகளும் வந்து படக்கூடாது. முன்னாடியே பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பயன்படுத்தியிருந்தோம். ரொம்ப சூப்பரா டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதுல சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம YouTube உடைய ஸ்ட்ரைக்ல வந்து இருக்கிறத காரணத்தினால, ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வந்து என்னால வந்து ஷேர் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, போன வீடியோல தான் ஸ்கிரீன்ஷாட்லாம் நல்லா பக்காவா வந்து போட சொல்லி இந்த எடிட்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் என்ன எண்ணத்தோட போட்டானோ தெரியல. அந்த வீடியோன்றது ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. ஸோ நானும் நெறைய விஷயங்கள் வந்து தேடிட்டு இருக்கேன். YouTube சைடும் நெறைய விஷயங்கள் கேட்டுருக்கேன். சப்போர்ட்ல பேசுறது, செவுத்துக்கிட்ட பேசுற மாரி. அவனுங்கிட்ட இருந்து எந்த ரிப்ளேயும் வராது. ரிப்ளை வந்தாலும் ஒழுங்காவும் இருக்காது. ஸோ அதனால நம்பளே தான் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மேபி ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்டின்னா, நெக்ஸ்ட் வீடியோல நிச்சயமா என்னுடைய ஸ்கிரீன்ஷாட்ட வந்து ஷேர் பண்றேன். இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட முக்கியமா சொல்லணும் அப்டின்னா, இந்த சேனல் வந்து பொழச்சிருக்கணும். இந்த சேனல் நல்லா இருக்கணும் அப்டின்ட்டு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்டின்னா, மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது நல்லதாவும் இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம். எத பத்தி நெனைக்கிறீங்களோ, எத பத்தி கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, எல்லா விஷயங்களையும் வந்து கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ல கேட்டீங்க அப்டின்னா தான், இந்த வீடியோ என்கேஜ்மென்ட் அதிகமாகி, நல்ல முறைப்படி இந்த சேனலும் வந்து இருக்கும். நல்லா போகும்னு சொல்ல முடியாது, இருக்கும். ஏன்னா, ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்டின்னாவே, சேனல அழுத்தறதுக்கு தான் YouTube அல்காரிதம் வந்து பாக்கும். ஸோ, அதனால முடிஞ்சது உங்களால ஒரு லைக் அண்ட் கமெண்ட் அத வந்து பண்ணிருங்க. நம்மளுடைய ஃப்ரீ கம்யூனிட்டி சரிங்களா? அதுக்கு எந்தவித காசும், சார்ஜஸும் எதுவுமே கிடையாது. ஃப்ரீயா ஜாயின் பண்ணணும் அப்டின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம் இருந்துச்சுன்னா, டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ப இன்னும் நெறைய விஷயங்கள பத்தி அங்க பேசுவோம். பிகாஸ் லைவ் மார்க்கெட்ல நான் எப்படி என்ட்ரி எடுக்கிறேன், எந்த காரணத்தினால என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய கிரிப்டோ கம்யூனிட்டில வந்து ஷேர் பண்ணிடுறோம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சா வந்து பயன்படுத்திக்கங்க. இந்த விஷயங்கள தான் பேசணும்னு நெனச்சேன். இப்ப தான் எந்திரிச்சதுனால, நெறைய விஷயங்கள் எனக்கு லேகா இருக்கு. என்ன பேசணும் அப்படின்றதும் வந்து புரியல. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வந்து முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டான வீடியோவோட நான் வந்து உங்கள சந்திக்கிறேன். வலியது வாழும். நன்றி.